ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 62 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லே சுனாடே இதுக்கும் அகாட்சுகி ஆர்கனைசேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அந்த மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா நான் அங்க பார்த்த விஷயங்கள் ரொம்பவுமே கொடூரமா இருந்துச்சு அப்படின்னு ஆசுமா சொல்லவும், இதுக்கு முன்னாடி அவங்க போய் பார்த்திருப்பாங்களே அந்த விஷயங்களை எல்லாம் காட்டுவாங்க. ஒரே ராத்திரியில மொத்த கிராமமும் அழிஞ்சிருக்கு, அங்க வாழ்ந்த முக்காவாசி மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு ஆசுமா சொல்லுவாரு. டீம் ஆசுமால இருக்கவங்க இந்த இடத்த பார்த்துட்டு ரொம்பவுமே சேடா ஃபீல் பண்ணுவாங்க. ஆசுமா வில்லேஜுக்குள்ள என்டர் ஆகி ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட கண்ணுக்கு மெயினா தெரியற ஒரே ஒரு மார்க்கிங் என்னன்னா வில்லேஜோட மார்க் தான். அந்த 4 கோடு கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரைன் வில்லேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. லேண்ட் ஆஃப் ஃபயரோட பார்டர் கிட்ட இருக்கிற கிராமங்களை தேடி தேடி அழிச்சிருக்கானுங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரைன் வில்லேஜ் தான் காரணமா இருக்க முடியும் அப்படின்ட்டு ஆசுமா பயங்கர கடுப்பாவாரு. நீயா ஒரு முடிவுக்கு வராத ஆசுமா அப்படின்பாங்க சுனாடே. எனக்கும் புரியுது, ரைன் வில்லேஜோட அடையாளம் இருக்குங்கிறக்காக அதை அப்ரோச் பண்ண மாட்டேன், அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது அப்படின்பாரு ஆசுமா. ஏதாவது வார ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு பாக்குறாங்களோ அப்படின்னு சுனாடே கேட்கவும், ஒரு சில சமயங்கள்ல எந்த முடிவுகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கோமோ அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்பாரு ஆசுமா. அதனால ரைன் வில்லேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் கீது நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல அந்த மாதிரி அவசரமான முடிவுக்குலாம் வந்துடாத அப்படின்னு சுனாடே சொல்லவும், அப்படின்னா இப்ப நம்ம எதை தான் கவனிக்கிறதுன்னு சொல்லி ஆசுமா கேட்கவும், லேண்ட் ஆஃப் ஃபயரை கவனிப்போம் அப்படின்பாங்க சுனாடே. அப்ப ஃபியூடல் லார்ட அப்படின்னு ஆசுமா கேட்கவும், சில மக்கள் அடுத்து ஃபியூடல் லார்ட என்ன பண்ண போறாருங்கிற ஆர்வத்துல இருப்பாங்க. லைக் 12 நிஞ்சா கார்டியன்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி. அதே மாதிரி டான்சோ எந்த வகையிலையும் இந்த விஷயத்துல மூக்கு நுழைக்காத மாதிரி நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சுனாடே சொல்லவும், அவன் எப்படியும் ஏதோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படின்பாரு ஆசுமா. எனக்கு இப்போ ஆன்பு பிளாக் ஆப் மெம்பர்ஸும் ஜோனின் கிளாஸ் நிஞ்சாஸும் உடனே கண்ட்ரியோட பார்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தேவைப்படுறாங்க. ஆனா இப்போ வரைக்குமே நமக்கு என்ன சிச்சுவேஷன் அங்க போயிட்டு இருக்குன்னு தெரியாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாப் சீக்ரெட் மிஷனா தான் ட்ரீட் பண்ணப்படணும். இந்த விஷயங்கள்லாம் வில்லேஜை விட்டு வெளியே போகாம பாத்துக்கணும். ஃபியூடல் லார்டுக்கு நானே லெட்டர் அனுப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சுனாடே சொல்லவும், சரின்பாங்க சீஜுனே. இந்த விஷயத்துல ஏதாவது டெவலப்மெண்ட் கிடைச்சா டீம் ஆசுமா நீங்க ஆக்ஷன்ல இறங்கணும், அது வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்றாங்க சுனாடே. ஆசுமா அப்படின்னா சரின்ட்டு கிளம்பிடுவாரு. இதுக்கப்புறமா யாமட்டோ உள்ள வருவாரு. ஆசுமா கதவை சாத்திட்டு நடந்து வரும்போது சிகரெட் பாக்கெட் எடுப்பாரு. அவருக்கு இருக்க கடுப்பு அந்த சிகரெட் பாக்கெட் மேல காட்டுவாரு. சீஜுனே 12 நிஞ்சா கார்டியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஆசுமாவும் இருந்தாரு தானு சொல்லி கேட்பாங்க. சுனாடே ஆமான்ட்டு, அவனுக்கு 20 வயசு இருக்கப்ப அவனுக்கு என்னதான் தோணுச்சோ அதெல்லாம் பண்ணா ஃபயர் கண்ட்ரியோட நல்லதுக்காகன்ட்டு அவன் வாழ்க்கை போற போக்குல போனான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனும் லார்ட் தேர்டும் நேருக்கு நேருக்கு கூட பாத்துக்கல, அவன் இந்த கிராமத்தை விட்டே போயிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அப்பாவுக்கும் அவனுக்கும் இடையில நடக்கிற நார்மல் சண்டை தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 நிஞ்சா கார்டியன்ஸ்ல சில பேர் லேண்ட் ஆஃப் ஃபயரை ஒரு மிலிட்டரி பவர் உள்ள கண்ட்ரியா மாத்தணும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கூப் டேட்டாட் இருந்துச்சு. 12 பேரும் சரிக்கு சமமா 2 பிரிஞ்சாங்க, 6 பேரா. அந்த மோசமான ஐடியாவை ஆசுமா சைட்ல இருந்தவங்க எல்லாம் ஏத்துக்கல. கடைசியா 12 கார்டியன் நிஞ்சான்கிறது ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சுனாடே சொல்லியிருப்பாங்க. ஆசுமாவை நருட்டோ கூப்பிடுவான். உன்னோட ட்ரைனிங் எப்படி போச்சுன்னு ஆசுமா கேட்கவும், எனக்கு அதுக்கு நேரமே இல்ல அப்படின்பா நருட்டோ. அது கொஞ்சம் மோசம் தான், அப்புறம் நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்பாரு. இந்த பாயிண்ட்ல சோரா ஆசுமா வியர் பண்ணிக்க அந்த கிளாத்தை பார்ப்பான், ஃபயர் சிம்பிள் போட்ட கிளாத்தை. ஆசுமா கேட்ட கேள்விக்கு நருட்டோ, கேப்டன் யாமட்டோ அவர் கூப்பிடுற வரைக்கும் இங்க வெயிட் பண்ண சொன்னாரு அப்படின்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்கும்போது ஆசுமா சோராவை பாப்பாரு. சக்குரா சோரா கிட்ட ஏன்டா முறைக்கிற, இப்பெல்லாம் பாக்காதடா அப்படின்ட்டு அவன் வேணுக்குள்ள இதை பண்ணலேன்ட்டு சக்குரா சாரி கேட்பா ஆசுமா கிட்ட. அப்புறம் தலை பிடிச்சு அமைக்கி சாரி கேள்றான்பா. நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சண்டை போடுவான் சோரா. யாமட்டோ நடந்த விஷயங்களை எல்லாம் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க சுனாடே. கேப்டன் யாமட்டோ அந்த மோசமான கூப் டேட்டாட்ட ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட சொந்த உயிர்களை தியாகம் பண்ணி கீட்டனே, நாவுமா, டோவு அண்ட் செயிட்டோ அவங்களோட சடலங்களா தான் திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சுனாடே பயங்கர ஷாக் ஆவாங்க. யாமட்டோ சுனாடே கிட்ட மன்னிப்பு கேட்டு, மொத்தம் 4 திருடங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கும் போதே தெரியுது பக்கா பிளான்ல இருக்கானுங்க, அதுலயும் குறிப்பா அவங்களோட ஹெட் ஸ்டைல் ஜுட்சுலாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்பாரு. இந்த சடலங்களை வச்சுக்கிட்டு திருடங்க என்ன பண்ண போறாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திருடிட்டு போனா அந்த சடலங்கள்ல ரொம்பவுமே முக்கியமான மறைக்கப்பட்ட ரகசியம் ஏதாவது ஒரு உடம்புல கண்டுபிடிச்சாங்கன்னா கூட விஷயங்கள் ரொம்பவுமே மோசமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சீஜனே சொல்லவும் சுனாடே திங்க் பண்ணுவாங்க. யாமட்டோ அதுன்னு மட்டும் இல்லாம சாய்க்கு பேட்டில்ல கொஞ்சம் காயப்பட்டுருச்சு, அதனால அவனை டீம் ககாஷில இருந்து கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கேன், அவனுக்கு பதிலா ஃபயர் டெம்பிள்ல இருக்க ஒரு ட்ரைனியை ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அப்படின்ட்டு யாமட்டோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ரொம்பவுமே தயக்கப்படுவாரு. என்ன பிரச்சனைன்னு சுனாடே கேட்கவும், அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நிப்பாரு யாமட்டோ.
ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீம்மேட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சுனாடே அண்ட் யாமட்டோ பேசுற வாய்ஸ் ஓவர் தான் கேட்கும். வெளிய இருக்க சோரா, சக்குரா அப்புறம் நருட்டோ 3 பேர் அடிச்சுட்டு இருக்க விஷுவல் ஓடும். அதனால நான் சொல்ற விஷயத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு யாரும் திங்க் பண்ணாதீங்க. சுனாடே யாமட்டோ கிட்ட அந்த 4 கல்லறை கொள்ளையர்களுமே உங்களுக்காக தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சீருக்கு தான் அவங்களோட டார்கெட்டா இருப்பாங்கன்னு திங்க் பண்ணிட்டு அவரை கண்டிப்பா டீம்ல வச்சுக்கிட்டா போற இடத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா விஷயங்கள் ரொம்பவுமே மோசமாயிரும்ட்டு தான் அவரை அங்கே நிக்க வச்சுட்டு வந்தேன். அதுன்னு மட்டும் இல்லாம நருட்டோவும் அகாட்சுகிக்கு ரொம்ப முக்கியம் ஜின்சுரிக்கியா. ஆனா கோ இன்சிடென்ட்ஸா ஃபயர் டெம்பிளுக்கு நாங்க அனுப்பப்பட்டோம் அப்படின்னு யாமட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது விஷுவல்ல நருட்டோவும் சோராவும் சண்டை போட்டு இருப்பாங்க. தடுக்க வந்த சாயை தள்ளி விட்டுருப்பானுங்க. யாமட்டோ சொன்ன விஷயத்துக்கு சுனாடே அப்படின்னா அதுக்காக தான் அந்த பையன் சோராவை கூட்டிட்டு வந்தையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாமட்டோ ஆமான்ட்டு அவனை நம்ம வில்லேஜுக்கு கூட்டிட்டு வரதான் கரெக்டான ஐடியாவா இருக்கணும் பண்ணேன். இந்த ஒரு விஷயத்த ஃபயர் டெம்பிள்ல இருக்கவங்க கிட்ட கலந்து பேசிட்டு தான் பண்ணேன் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா சக்குரா கிட்ட காட்டுவாங்க. சோரா உன்னை நம்பிதான் இருக்கும், தயவு செஞ்சு உள்ள போயிட்டு இதே மாதிரி ஆட்டிடியூட் காட்டிடாத அப்படின்பா. இல்லைன்னா சம்பவங்கள் ரொம்ப மோசமா நடக்கும்பா வார்னிங் கொடுப்பா. நருட்டோ ஆமான்ட்டு இப்பெல்லாம் நடந்துகிட்டீங்கன்னா கிராண்ட்மா சுனாடே கிட்ட வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட சோரா என்ன பயமுறுத்துறமா, அவங்க கிளவியா இருந்தா ஹொக்காகேவா இருந்தாலும் இல்ல என்னவா இருந்தா எனக்கு என்ன, நான் என்னோட ரெஸ்பெக்டுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யாமட்டோ சோராவை கூட்டிட்டு வர சொல்லுவாரு நருட்டோ அண்ட் சக்குரா கிட்ட. சக்குரா சரின்ட்டு சோராவை இழுத்துட்டு வருவா. ஆசுமா கிட்ட அப்புறம் பார்க்கலாம் சென்சே அப்படின்பா சக்குரா. இதுக்கப்புறமா 4 பேரும் உள்ள போவாங்க. போன கொஞ்ச நேரத்திலேயே சோரா கதவை உடைச்சிட்டு வந்து வெளியே விழுவான். எனக்கும் பொறுமைக்கான ஒரு அளவு இருக்கு, யாரை பாத்துரா கிளவின்னு சொன்னேன் அப்படின்ட்டு சுனாடே ஒரு பஞ்ச் வைக்க வருவாங்க. நான் உங்களை புத்த துறவின்னு தான் சொன்னேன் அப்படின்ட்டு அட்டாக்க பிளாக் பண்ற மாதிரி கோருவான் சோரா. என்ன புத்த துறவி நான் சொன்னேன் அப்படின்ட்டு இந்த குட்டி பையன் எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க அப்படின்ட்டு சுனாடே இங்க இருந்து எந்திரிச்சிட்டு நீ பாஸ் ஆயிட்ட, லீஃப் வில்லேஜுக்கு உன்னை வரவேற்கிறோம் அப்படின்ட்டு சோராவோட காலரை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. ஆசுமா மனசுக்குள்ள சோரா நீ நல்லாவே வளர்ந்துட்ட அப்படின்பாரு. இதுக்கப்புறமா எல்லாருமே ஹொக்காகே ஆபீஸ் விட்டு வெளியே வந்திருப்பாங்க. மட்டும் நான் கிளம்புறேன்னு பாரு, ரிப்போர்ட்லாம் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்குராவும் சாயனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்பா. நருட்டோ அப்படின்னா இருங்க, நான் என்னோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ட்ரைனிங்கா? கக்காஷி சென்சேவே வெளியே போயிட்டாரு மிஷனுக்கு, இப்ப சோராவை கூட்டிட்டு போய் நீ வில்லேஜை சுத்தி காமி, அவன் டீம் கக்காஷியோட புது மெம்பர் அப்படின்னு சக்குரா சொல்லிட்டு இருக்கும் போதே சோரா கொட்டாயி விடுவான். நான் எதுக்கு இந்த அருவருப்பானவனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்துவான். இந்த முட்டாள் கூட இருக்கணும்னு நானும் விருப்பப்படல அப்படின்பா சோரா. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்கடா, நான் உங்களோட வரப்போறது இல்ல, வா சாய் நம்ம போலாம் அப்படின்ட்டு சக்குரா சாய் கூட போயிருவா. கேப்டன் யாமட்டோ சோராவை அவங்ககிட்ட விட்டுட்டு போற நருட்டோன்ட்டு கிளம்பிடுவாரு. அட நாசமா போனவங்களாங்க மாதிரி நருட்டோட ரியாக்ஷன் இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி தான், நான் கொஞ்சம் தொல்லை தான் இல்லையா அப்படின்ட்டு சோரா மேல போயிருப்பான். டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, சக்குராவும் கேப்டன் யாமட்டோவும் உன்னை தொல்லையால நினைக்கல, அவங்க அப்படிலாம் நினைக்கிற மாதிரி இருந்தா நீ எப்படி இந்த கிராமத்துக்கு வர முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். தெரியுது அப்படின்பா சோரா. அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை, முதல்ல இந்த பழி வாங்குற உணர்ச்சியை மறந்துரு அப்படின்னு நருட்டோ சொல்லவும் சோரா டேய் இதுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம்னு சொல்லி கேட்பான். எனக்கும் தெரியும் இருந்தாலும் அப்படின்னு நருட்டோ பேச வரும்போது இந்த இடமே ரொம்ப சைலண்ட் ஆகும். எனக்கு எங்க அப்பா தான் ஹீரோ, அவரு ரொம்பவுமே பவர்ஃபுல், உள் வலிமை இருக்க தைரியமான ஆளு, என்னோட 5 வயசு வரைக்குமான நினைவுகள் மட்டும்தான் அவரோடது இருக்கு, ஃபயர் டெம்பிள்ல இருக்கவங்க கூட இத பத்தில என்கிட்ட சொன்னதில்ல, அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பாவை கொன்னுட்டதா கேள்விப்பட்டேன், அதையுமே சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான், அவன் சாக வேண்டிய ஆள் தானு அப்படின்ட்டு சோரா ரொம்பவுமே கோவப்படுவான். என் அப்பா வஞ்சகமா எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு, கண்டிப்பா அது மிஸ்டேக்கா தான் இருக்கும், அதை நான் கண்டிப்பா சரி செய்வேன், இதை நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என் அப்பாவை கொன்னவனா நான் பழி வாங்குவேன் அப்படின்பான். நருட்டோ சேடா பாப்பான் சோராவை. அதனால என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காத, இதுவே ஒரு தொல்லையா இருக்கு அப்படின்ட்டு சோரா கிளம்பிடுவான். என்ன தொல்லையா, உன்னை பத்தி கவலைப்படுற மனுஷங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியான்னு நருட்டோ கேட்பான். இதே தாண்டா, இதை தாண்டா தொல்லைன்னு சொன்னேன், எனிமி யாருங்கிறத நானே போய் தெரிஞ்சுக்கிறேன்டா, கொஞ்ச நேரம் கூட இந்த வில்லேஜ்ல இருக்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சோரா சொல்லவும் நருட்டோ செம காண்டாயிட்டு போய் தொலைடா முதல்ல, எனக்கும் அவன் கூட வரக்கல ஒன்னும் விருப்பம் கிடையாதுன்னு கிளம்பிடுவான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா நருட்டோ ஸ்டாப் ஆயிட்டு எதுக்காக இவன் இப்படி பேசியிருப்பான்னு யோசிச்சுட்டு சோராவை தேடி போவான். எங்க தாண்டா போய் தொலைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ தேடிட்டு இருக்கும் போது சோரா பாத்தீங்கன்னா அக்கமாருவோட சண்டை போட்டுட்டு இருப்பான். இங்க பாரு நீ நாயின்கனால உங்கள்கிட்ட அவ்வளவு ஈஸியெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பான். யாரா இவன் அக்கமாருவோடலாம் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பாப்பான் நருட்டோ. இதை மட்டும் கீபா பார்த்தா அவ்வளவுதான் நருட்டோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே கீபா வந்துட்டு என்னடா வில்லேஜுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அக்கமாரு இங்கதான் இருக்கியான்னு பார்த்துட்டு யாரா அவன் புதுசா இருக்கான் அப்படின்ட்டு பாப்பான் கீபா. அவனா அப்படின்ட்டு நருட்டோ பேச வரும்போது நருட்டோவை தாண்டி போயிருவான் கீபா. டேய் அக்கமாரு கூட என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். சோரா கீபா கிட்ட நீ இதை இதோட ஓனரா, இதை ஏன் நீ கைத்துல கட்டி போட்டு குலைக்காம இருக்காக ட்ரைனிங் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்பான். அக்கமாரு ஒன்னும் என் பெட் கிடையாதுடா, உன்னை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி தான்டா குலைச்சிருப்பான். இல்லையா அப்படின்னு கீபா கேட்கவும் அக்கமாரு குலைக்கும். நான் ஃபயர் டெம்பிள்ல இருந்து கோனாகாவோட ஒரு டீல் போடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சோரா சொல்லவும் கீபாவும் அக்கமாரும் ஒரு தினசா பார்ப்பாங்க. நருட்டோ கீபா கிட்ட சாரி கேட்டுட்டு நிறைய விஷயம் நடந்துருச்சு, இப்போ இவன் என் டீம்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கீபா இவன் என்ன உன் கூட வந்தவனான்னு கேட்பான். சோரா ஆமான்ட்டு நருட்டோ மாதிரியான அடியால் கூடலாம் நான் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்வா சோரா. என்னமோ ஒண்ணு முதல்ல வாய மூடுறா சோரா அப்படின்மா நருட்டோ. சண்டை போடுறது
போடுறத நிறுத்திட்டு சேர்ந்து வேலை செய்யறதுக்கு பாருங்க அப்படின்மா சோஜி. யாரா நீ குண்டு பயலே அப்படின்றவான் சோரா. சோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஷிகமாரு அண்ட் நருட்டோவோட ரியாக்ஷன் இருக்கும். என்ன சொன்ன குண்டன்னா அப்படின்னு சோஜி கடுப்பாவான். அதுக்கு என்னடா குண்டா அப்படின்பா சோரா. முடிஞ்சு போன்பாங்க ஷிகமாரும் நருட்டோவும். என்ன சண்டை போடலாமா அப்படின்பா சோரா. அப்படின்னா எங்களோட தனியாவே சண்டை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்ட்டு கீபா சோஜியை இவனை நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்பா. சோரா மேல போயிட்டு யாரு அந்த குண்டம் கூட சேர்ந்தா அப்படின்பா. திடீர்னு பார்த்தா சோஜி பின்னாடி வந்து நிப்பான். திரும்பவும் குண்டன்னு கூப்பிடுறியா? நான் ஒன்னும் குண்டு இல்லடா, என் உருவம் தான் அப்படி இருக்குன்பா சோஜி. அப்படியே அவனை புடிச்சுக்க சோஜி அப்படின்ட்டு கீபா அட்டாக் பண்ண வரும்போது சோஜியும் சோராவும் நின்னுட்டு இருந்த இடம் உடஞ்சிரும். சோராவை எதிர்த்து இப்ப கீபா அக்கமாரு அப்புறம் சோஜி 3 பேர் சண்டை போடுறாங்க இல்லையா? இது ஒன்னும் நியாயமான சண்டை இல்ல அப்படின்பா சோரா. அவங்க கேங்கா சேர்ந்து அவனோட சண்டை போடுறாங்க அப்படின்பா நருட்டோ. வேற என்ன பண்ண சொல்ற? என்ன விதைக்கிறோமோ அதான விளையும் அப்படின்பா ஷிகமாரு. இருந்தாலும் அப்படின்ட்டு நருட்டோ அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்றதுக்கு குறுக்கால போவான். என்னடா அவன் பக்கம் பேசுற அப்படின்னு கீபா கேட்கவும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்பா நருட்டோ. என்னடா ஒரு அவுட் சைடருக்காகவா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கவும் அவன் ஒன்னும் வெளியாலாம் கிடையாது, அவன் டீம் கக்காஷில ஒருத்தன் அப்படின்பா நருட்டோ. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சண்டை போட்டே தான் இருப்பாங்க. நருட்டோ மண்டையிலே கொட்டு விழுகும். எதுக்குடா பஞ்ச் பண்ணின்னு நருட்டோ சோரா கிட்ட கேட்கவும் முதல்ல நீ தாண்டா என்ன உதச்ச அப்படின்பா. 2 பேருமே முட்டாள் தான் போல அப்படின்னு கீபா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது மூஞ்சி மேலே உத விழுகும். சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும். ஷிகமாரு காதை குடஞ்சிட்டு நிப்பான். ஸ்மோக் பண்ணா வர புகை வரும், ஏன் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலன்னு மட்டும் என்கிட்ட கேட்றாதீங்க அப்படின்பா ஷிகமாரு. அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கே நல்லா தெரியும், போதும் போதுங்கிற அளவுக்கு 4 பேரும் என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போறானுங்க அப்படின்னு ஆஸ்மா சொல்லவும் இதுல கலந்துக்க இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்பா ஷிகமாரு. பார்த்தா தலைவன் லீ என்ட்ரி ஆவான். சண்டை போட்டுக்கிறது மூலமா பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திக்கிறதுக்கான மீட்டிங்கே என்ன இது, ஏன் என்ன ஒருத்தரும் கூப்பிடல அப்படின்னு லீ கத்திக்கிட்டே வந்து இந்த ஒரு ஃபைட்ல ஜாயின் ஆயிருவான். ஆசுமா தலையில கை வச்சிருவாரு. எல்லாருமே ரொம்ப டஃப்பான ஆளுங்க, இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா முடிகிற காரியமே இல்ல அப்படின்பா ஷிகமாரு. அப்ப இதுவே போதும் முடிச்சிடலாமா அப்படின்ட்டு ஆசுமா சொல்லும் போது கீபா மேன் பீஸ்ட் க்ளோன் பண்ணிருப்பான். சோஜி எக்ஸ்பேன்ஷன் ஜுட்சு பண்ணுவான். நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் ஜுட்சு பண்ணுவான். சோரா வின்ஸ்டைல் பண்ண போவான். ஆசுமா நருட்டோ அண்ட் சோராவோட அட்டாக்ஸை தடுத்துருவாரு. ஷிகமாரு லீ கீபா அண்ட் அக்கமாருவோட அட்டாக்ஸை தடுத்துருவான். சோஜி நான் ஒன்னும் குண்ட கிடையாது அப்படின்ட்டு ஷிகமாரு அடிச்சிருவான். இதுக்கப்புறமா ஆசுமா சண்டை போட்டவங்க மண்டையில ஒரு கொட்டு வைப்பாரு. என்ன இதுக்கப்புறம் பார்பிக்யூ பார்ட்டிக்கு போலாமா அப்படின்பாரு. எல்லாருமே எக்ஸைட் ஆவாங்க. ஷிகமாரு ரொம்ப காண்டாவான். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இவர் ஒரு பார்ட்டிங்கிறாரே அப்படின்னு. ஆசுமா நீயும் வரையான்னு சோரா கிட்ட கேட்கவும் வேணான்பா, இருந்தாலும் அவன் வயிறு கூப்பாடு போட்டு வரங்கிற மாதிரி சொல்லிடும். சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துருவாங்க. சோரா கிட்ட சீருக்குவை பத்தி விசாரிப்பாரு ஆசுமா. சீருக்குவை உங்களுக்கு தெரியும் தானு சொல்லி நருட்டோ கேட்பான். ஆசுமா ஆமான்பாரு. சோரா அவனோட அம்மா அப்பாவை பத்தி கேட்பான். சீருக்கு கண்டிப்பா அவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், நீ ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்ல அப்படின்பாரு ஆசுமா. சீருக்கு ஃபயர் டெம்பிள்ல ரொம்ப முக்கியமான ஆளு, நானா தான் செல்ஃப் ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்பா சோரா. இந்த அளவுக்கு அதுவும் செல்ஃபா கத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்பாரு ஆசுமா. நருட்டோ ஆசுமா சென்சே கிட்ட அதை இன்னைக்கு காட்டுவீங்களான்னு சொல்லி கேட்பான். அதுவா அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. நைட் ஆயிருக்கும். ஆசுமா அவரோட வெப்பன்ல அவரோட சக்கராவை செலுத்தி அடிப்பாரு. பாறையில போய் சொருகி நிக்கும். சோரா வாயை பொளந்துட்டு பார்ப்பான். இந்த ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் தின்னாவும் ஷார்ப்பாவும் ஆக்கணும் அப்படின்பா நருட்டோ. கஷ்டப்பட்டு அந்த வெப்பனை எடுத்துட்டு வருவான். ஆசுமா சென்சே ஒன்ஸ் இதை நீ கத்துக்கிட்டீனா உன்னோட குணா என் சுரிக்கணுமே ஒரு மொத்த மரத்தையுமே ஈஸியா பொளந்துகிட்டு போகும் அப்படின்பாரு. நருட்டோ அந்த வெப்பனை கொடுக்கவும் குட் லக் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சோரா ஆசுமாவை வெயிட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு என் அப்பாவை பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க, அவரு காசுமா 12 கார்டியன் நிஞ்சால இருந்தவர் தான், அவரை ஏன் கொன்னாங்க, என் அப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானு சொல்லி கத்துவான். காசுமாவா? காசுமா அவனோட நம்பிக்கையாலேயே செத்தான், முடிவுல என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்ட்டு அவன் நம்பின விஷயத்துக்காக சண்டை போட்டு செத்தான் அப்படின்னு ஆசுமா சொல்லும் போதே சோராவோட கண்கள் கலங்க ஆரம்பிக்கும். நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிருவாரு ஆசுமா. இதுக்கப்புறமா சோரா அவனோட குணாயில அவனோட சக்கராவை செலுத்தி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருவான். டேய் என்ன இப்பவே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி நருட்டோ கேட்பான். சோரா அதை எதையுமே கண்டுக்க மாட்டான். நருட்டோவும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் கூட போட்டி போடுற மாதிரி தான் இருப்பானுங்க, என்ன அவ்வளவு ஈஸியா தோக்கடிக்க விட மாட்டான் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா கோஹாக்கு கிளானோட கிராமத்துக்கிட்ட காட்டுவாங்க. 1 2 3 4 மொத்தம் 30 பேர் இருக்காங்கன்பா ஃபூயன். இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட மாதிரில இது இருக்க போறது இல்ல, ஏன்னா இவங்க தான் லேண்ட் ஆஃப் ஃபயரோட பெஸ்ட் ஷினோபிஸ். கோஹாக்கு கிளானோட கிராமத்துல நம்ம இப்ப சண்டை போட போறோம் அப்படின்பா ஃபூகா. அதுன்னு மட்டும் இல்லாம ஒருத்தர் விடாம கொல்ல போறோம் அப்படின்பா. சரின்பா ஃபூடோ, அந்த சம்பவங்கள்லாம் வெறும் டைவர்ஷன் மட்டும்தான், இப்பதான் ரியலா நம்ம இறங்க போறோம் அப்படின்பா ஃபூயன். இங்க எவனாவது வின் நேச்சர்டு ஷினோபி இருந்தானா எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்பா ஃபூகா. அவனோட சக்கரா நேச்சரை எடுத்துக்கிறக்காக. ஃபூரிடோ நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு கோஹாக்கு கிளானை சேர்ந்தவங்களா நல்லா கேட்டுக்கங்கடா, நீங்க எல்லாருமே சாக போறீங்க, ஆனா உங்களோட ஆன்மாக்கள் மட்டும் லேண்ட் ஆஃப் ஃபயரை காலத்துக்கும் ப்ரொடெக்ட் பண்ண போகுது, அது சத்தியம், நன்றி அப்படின்பா ஃபூரிடோ. 3 பேத்துக்கிட்டையும் ஆரம்பிங்க அப்படின்றான். அவன் ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து கடிக்க போகும்போது வில்லேஜோட 4 பக்கம் வந்து லைட்னிங் அடிக்கும்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டூ கிங்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா சூப்பர் குவிஸ் பார்த்திருப்போம்லையே யாமட்டோ கண்டக்ட் பண்றது, அதோட தேர்ட் சீரீஸ் நம்ம பார்க்க போறோம். நருட்டோ, சக்குரா, ஷிகமாரு, சோஜி அப்படின்னு 4 பேரும் கலந்துருப்பாங்க. சோஜி மட்டும் இதுல ஜெயிச்சனா ஃப்ரைடு சிக்கன் தர சொல்லி கேட்பான். அதெல்லாம் நடக்காது அப்படின்றவாரு யாமட்டோ. இந்த தடவை இந்த லீஃப் குவிஸை பொறுத்த வரைக்கும் பெனால்டி கேமா இருக்க போதுன்பாரு. ஈனோ, ஷீகா, சோட்ரியோவை நம்ம அதிக அளவுல பார்த்திருக்க மாட்டோம். அதுல ஸ்பெஷல் எபிலிட்டியோட யாமனாக்க இனோயிச்சி இருக்காருன்னு சொல்லவுமே சக்குரா மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு அப்படின்பா தப்புன்னு வந்துரும். அப்புறம் அதுல ஷுகாக்குவோட சீக்ரெட் டெக்னிக் அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது ஷிகமாரு ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ஜுட்சு அப்படின்பா தப்புன்னு வந்துரும். இதுக்கப்புறமா ஆக்கிமிச்சி சோசா இருக்காரு அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது எக்ஸ்பான்ஷன் ஜுட்சுன்பா சோஜி தப்புன்னு வந்துரும். கொஸ்டின் என்னன்னா, ஜிராயா லீஃபை ஒரோச்சிமாரு அட்டாக் பண்ணும்போது வந்த பெரிய ஸ்னேக்கை எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணாருன்னு சொல்லி கேட்பாரு. யாருக்குமே பதில் தெரியாது. சோஜி மட்டும் சாப்பிட்றத நிறுத்த மாட்டான். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சமனிங் ஜுட்சு வாட்ச் டவர் கிரஷர் அப்படின்பாரு யாமட்டோ. இதுக்கப்புறமா பெனால்டிக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு ரோப்பை பிடிச்சி இழுக்கும். பெரிய சைஸ் தவளை பொம்மை அவங்க மேல விழுகும்.